முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து ஹவு டு அப்ரோச் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எக்ஸாம் ஆர் மேக்ஸ் எக்ஸாம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளை வந்து மார்க் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம். அது மற்ற எல்லா எக்ஸாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெமரி யூஸ் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதலாம். ஆனால் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் அப்படி பண்ண முடியாது. ஆனால் சில ஃபார்முலாஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு முக்கியமானது. இன்னொன்று ஆப்டிடியூட் எக்ஸாம் பொறுத்தளவு என்னென்னு சொன்னால், நீங்கள் பெண்ணையோ இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் உங்களோட மனசுலேயோ இல்லை மெமரிலேயே உங்களோட மனக்கணக்குலேயே ஏதாவது முடிச்சிடணும். பெண்ணை யூஸே பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் பெண்ணை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மைண்டு வந்து டயர்ட் ஆகிடும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எக்ஸாம் பொறுத்தளவு. ஸோ அதனால் வந்து கம்மியாக வந்து பெண்ணை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து மேக்ஸை பொறுத்தளவு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று பேஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையராகவே பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து ப்ரைம் நம்பரை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைம் நம்பரே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to 47 வரைக்கும் உள்ள நடுவில் இருக்கிற ப்ரைம் நம்பரை நீங்கள் அதோட மல்டிப்பிளை 10 times வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் எல்லா ஃபார்முலாஸ் இருக்குல்ல, மென்சுரேஷன் ஃபார்முலா, அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா ரிலேட்டட் ஃபார்முலாஸ், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதேமாரி ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதுமாதிரி ஸ்கொயர் நம்பர் வந்து 1 to 35, க்யூப் நம்பர் 1 to 20. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லா ஃபார்முலாஸுக்குமே ஒரு லாஜிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு பையார் ஸ்கொயர். இப்போ வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பையார் ஸ்கொயர்னு போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. எல்லா சர்க்கிளில் வந்து ஏரியாவும் எப்படி இருக்குன்னு சொன்னால் பையார் ஸ்கொயர், பையில் என்ன இருக்குன்னா 22/7 ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நம்பருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் நம்பர் ஒளிஞ்சிருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா அதில் அந்த வேல்யூ வந்து ஒரு 11 பேஸ் கான்செப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து ஒரு 7ஆல் டிவைடட் ஆகிறதா இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக் பிஹைண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா ஃபார்முலாஸ்க்கு முன்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு பேஸ் கான்செப்ட் அஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் கான்செப்ட் அதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 37 மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 37, 74, 111, 111 முடியுதுல்ல. அதேமாதிரி 222, 333, 444, 555, 666, 777, 888, 999 இது எல்லாமே 37ஓட ப்ரைம் நம்பர். எல்லா ப்ரைம் நம்பருக்கு பின்னாடி ஒரு அழகான விஷயங்கள், சில லாஜிக் இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா 4 டிஜிட் இருக்குல்ல, அதாவது 41 அது வந்து 37 வராது. ஆனால் 111 37ஓட மல்டிபிள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லாஜிக் ஒவ்வொரு ப்ரைம் நம்பருக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த லாஜிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். என்றைக்குமே வந்து பெண்ணை வந்து யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸாமில். அதாவது இந்த கொஷினை படித்து முடித்தோடனே அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரோ இல்லை ஃப்ராக்ஷனோ இல்லை வந்து ஏதாவது ஃபார்முலாவோ ஒழிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவில் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. எந்த அளவுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் டைம் லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மற்ற செக்ஷன் இருக்குல்ல, எப்படின்னா ரீசனிங் இல்லை ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஸோ இந்தமாரி இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அதனால் மேக்ஸை வந்து நீங்கள் கம்மியாக மைண்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் மற்ற செக்ஷனுக்கு உங்களுக்கு நிறைய டைம் அவைலபிள் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் உங்களோட மார்க்கை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம்.